அஸ்ஸலாமு அலைக்கும். டே 4ஓட மினி விலாக் என்னென்னு பார்த்துடலாம். இன்றைக்கி என்ன செய்யலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஃப்ரெண்டு வீட்டில் வந்து நாட்டுக்கோழியெல்லாம் வளர்த்துறாங்க இல்லையா. ஸோ அவங்க வந்து இவருக்கு வேணும் நாட்டுக்கோழி எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணாங்க. அப்போ சரி அவர் போய் வாங்க போயிட்டார். லைட்டாகவே டிஃபன் சாப்பிட்டுக்கலான்னு சொல்லி தோசை சாம்பார் ஒரு காஃபி குடிச்சிட்டு அவர் வாங்க போயிட்டார். வாங்க போயிட்டு வரும்போது மட்டனும் வாங்கிட்டு வந்துட்டார். மட்டன் சுக்கா, நாட்டுக்கோழி ஃப்ரை, நாட்டுக்கோழி சில்லியெல்லாம் செஞ்செல்லாம் முடிவு பண்ணிட்டு ஃபுல் கோழினால் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே இருந்துச்சு. ஒரு 2 kg பக்கம் இருந்துச்சு. ஸோ அதை என்ன பண்ணிட்டேன்னா நல்லா வந்து ஒரு 9 விசில் பக்கம் விட்டுட்டேன். அப்புறம் மட்டன் சுக்கா வந்து நல்லா எல்லாமே வந்து வறுத்தரைச்சி அவருக்கு பிடிச்சமா செஞ்சேன். அவருக்கு இந்த கலரில் இல்லாதான் ரொம்பவே பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி நல்லா அது கொஞ்சம் ஒர்க்காக இருந்துச்சு. ரொம்பவே அதை நல்லா வறுத்து அரைச்சி வீடியோஸ்லாம் பார்த்து அந்த மாதிரி தான் செஞ்சேன். நாட்டுக்கோழி வந்து நார்மலாகவே ஒரு 9 விசில் பக்கம் விட்டால் நல்லாவே நல்ல ஒரு சாஃப்ட்டு கிடைக்கிது. ஸோ அதை நல்லா சூப்பராக செஞ்சேன். சில்லிக்கும் அந்த மாதிரி தான் நல்லா கொஞ்சம் வேக வச்சு அப்புறம் தான் செஞ்சேன். செம்ம டேஸ்ட்டாகவே வந்துச்சு. ஃப்ரைடே ஸ்பெஷலாக சூப்பரான நாட்டுக்கோழி சமையல் ரெடி ஆகிடுச்சு. சாப்பாடு, நாட்டுக்கோழி கிரேவி, மட்டன் சுக்கா, நாட்டுக்கோழி சில்லி, லெக் பீஸ் இருந்துச்சு அது போட்டேன். அப்புறம் சாம்பார் கொஞ்சம் இருந்தால் சூடு பண்ணி வச்சுட்டு பப்படம் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் இருந்துச்சு. அப்புறம் வந்து மேங்கோ ஜூஸ் அடித்து வச்சுட்டேன். செம்ம டேஸ்டியாக சூப்பரான லஞ்ச் சாப்பிட்டாச்சு. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய், டேக் கேர்.